Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோலையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் இங்கிலீஷ் டிவி ஷோலேருந்து ஒரு கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளிப்லேருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Letting people know how much we appreciate them is important. ஸோ அந்த வீடியோ கிளிப்பில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, letting people know how much we appreciate them is important. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்ரிஷியேட்டுன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நம்மளுக்கு பொதுவாக பாராட்டு அப்படின்ற அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு ரொம்ப காமனாக இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மதிக்கிறது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப், ஐ அப்ரிஷியேட்டட், தேங்க்யூ இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதாவது நீங்கள் பண்ணது உதவியை நான் மதிக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்துலையும் அப்ரிஷியேட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மக்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியப்படுத்துறது முக்கியம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபைடாக ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இங்கே இருக்கிற லெட்டிங் பீப்புள் நோ ஹவு மச் வி அப்ரிஷியேட் தெம், இதை ஃபுல்லாக இட் அப்படின்ற ப்ரொனவுன் வச்சு நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இது முக்கியமானது. எது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ரெண்டு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துதல், மக்களுக்கு தெரியப்படுத்துதல் முக்கியமானது. ஃபஸ்ட் அதை மட்டும் எடுத்துக்கலாம். லெட்டிங் பீப்புள் நோ இஸ் இம்பார்ட்டண்ட், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துதல் முக்கியமானது. ஸோ இங்கே இட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சென்டென்ஸ் லெட்டிங் பீப்புள் நோ, இந்த ஃப்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெரண்ட் ஃப்ரேஸ். மற்றவர்களுக்கு, மக்களுக்கு தெரியப்படுத்துதல் முக்கியமானது அப்படின்னு அர்த்தம். என்ன தெரியப்படுத்துதல்னு சொல்லி இன்னொரு சென்டென்ஸை அங்கே சொல்லியிருக்கோம். லெட்டிங் பீப்புள் நோ ஹவு மச் வி அப்ரிஷியேட் தெம் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட்டில் இட்டு சப்ஜெக்ட், இஸ் வேர்பு, இம்பார்ட்டன்றது அந்த சென்டென்ஸோடைய காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி இட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு சென்டென்ஸ் கம்பைன் ஆனது இந்த சென்டென்ஸோடைய சப்ஜெக்ட். லெட்டிங் பீப்புள் நோ ஹவு மச் வி அப்ரிஷியேட் தெம், இது ஃபுல்லாகவே இந்த சென்டென்ஸோடைய சப்ஜெக்ட் தான், இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் இது மாதிரி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது கூடவே சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸ் அண்ட் ஒரு வாட் இல்லை ஹவு மச் இல்லை ஹவ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். என் ஹோல் ஃபேமிலிக்கும் என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணுறது அவங்களுக்கு சமைக்கிறத விட கஷ்டம். ஸோ இந்த விஷயத்தை விட இந்த விஷயம் கஷ்டம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, எந்த விஷயத்தை விட? சமைக்கிறத விட பிளான் பண்ணுறது கஷ்டம். ஸோ திஸ் இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் தேட். இங்கே திஸ்ன்ற இடத்துல என்ன வரணும்னா, பிளான் பண்ணுறது இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் குக் பண்ணுறது. கரெக்டாக? குக் பண்ணுறதை விட அப்படின்னும் போது குக் பண்ணுறது கடைசியாக சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் குக் பண்ணுறதை விட பிளான் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்? ஸோ இது இப்போ ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, என் ஹோல் ஃபேமிலிக்கும் என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணுறது. பிளான் பண்ணுறது, பிளானிங். என்ன பிளான் பண்ணுறதுனா என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணுறது. பிளானிங் வாட் டு குக் ஃபார் மை ஹோல் ஃபேமிலி இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் குக்கிங் ஃபார் தேம். பிளானிங் வாட் டு குக் ஃபார் மை ஹோல் ஃபேமிலி இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் குக்கிங் ஃபார் தேம். ஸோ என் ஹோல் ஃபேமிலிக்கும் என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணுறது குக் பண்ணுறதை விட கஷ்டம். குக் பண்ணுறதை விட ஹோல் ஃபேமிலிக்கும் என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணுறது கஷ்டம். இது எப்படி வேணால் தமிழில் சொல்லலாம். ஆனால் பிளானிங் இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் குக்கிங். என்ன பிளான் பண்ணுறது? ஸோ பிளானிங் வாட் டு குக் ஃபார் மை ஹோல் ஃபேமிலி இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் குக்கிங். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அவங்களுக்கு கிஃப்ட்டு வாங்குறத விட நாம் அவங்க வீட்டுக்கு வரோன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் முக்கியமானது. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை கிஃப்ட்டு வாங்குறத விட நம்ம அவங்க வீட்டுக்கு வரோன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் முக்கியம். ஸோ அப்போ தான் அவங்க அவைலபிளாக இல்லையா, இல்லை அவங்களுக்கு ஓகேவா நம்ம வர்றது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிஃப்ட்டு அப்புறமா வாங்கிக்கலாம். கிஃப்ட்டு வாங்குறத விட அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் முக்கியம். ஸோ எது முக்கியம்? தெரியப்படுத்துதல் முக்கியம். லெட்டிங் தெம் நோ இஸ் இம்பார்ட்டண்ட். என்ன அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்? லெட்டிங் தெம் நோ தட் we are coming to their home is more important than, எதை விட இது முக்கியமானது? கிஃப்ட் வாங்குதலை விட. than buying them gifts. Okay, letting them know that we are coming to their home is more important than buying them gifts. ஸோ இந்த செயலை செய்தலை விட முக்கியமானது.
ஸோ செய்தல் அப்படின்றது தான் ஜெரண்ட் இல்லையா? தெரியப்படுத்துதல், letting them know, பரிசு வாங்குதல், buying them gifts. ஸோ இந்த ஜெரண்ட் ஃப்ரேஸை விட இந்த ஜெரண்ட் ஃப்ரேஸ் முக்கியம். ஓகே, letting them know is more important than buying them gifts. ஆல்ரைட், ஸோ letting them know என்ன தெரியப்படுத்துறதுன்றது அங்கே ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். that we are coming to their home. நாம் அவங்க வீட்டுக்கு வருகிறோம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துதல் gift வாங்குறதை விட முக்கியமானது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் அவனுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிறது அவனுக்கு பணம் கொடுக்கறத விட ஃப்ரெண்ட்லியானது. ஓகே, ஸோ உன்னோட ட்ரூ ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவன். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு பணம் கொடுக்கறத விட அவனுக்கு என்ன வேணும்னு நீ தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் ஃப்ரெண்ட்லி. இங்கே நட்பானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஸ் மோர் ஃப்ரெண்ட்லி தேன் பணம் கொடுத்தல். புரிந்து கொள்ளுதல் பணம் கொடுத்தலை விட நட்பானது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் ஃப்ரெண்ட்லி தேன் கிவிங் மணி. பட் என்ன புரிந்து கொள்ளுதல்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஹீ வாண்ட்ஸ், அவனுக்கு என்ன வேண்டும் என்று புரிந்து கொள்ளுதல். இந்த மாதிரி கஷ்டமான காலங்களில் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஹீ வாண்ட்ஸ் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ் லைக் தீஸ் இஸ் மோர் ஃப்ரெண்ட்லி தேன் கிவிங் ஹிம் மணி. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நீங்கள் செய்யாத விஷயத்துக்காக உங்கள் பாஸ் கிட்டேருந்து கெட்ட பேர் வாங்குறது உங்களை வேலையிலேருந்து தூக்கப்படுறதை விட மோசமானது. ஸோ இதை விட இது மோசமானதுன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் வர்ஸ் தேன் தேட். ஸோ திஸ்ன்ற இடத்துல என்ன சொல்கிறோம்? கெட்ட பேர் வாங்குறது மோசமானது. எதை விட? இஸ் வர்ஸ் தேன் கெட்டிங் ஃபயர்ட், வேலையிலேருந்து தூக்கப்படுறதை விட. கரெக்ட். ஸோ இப்போ ஃப்ரேம் பண்ணலாம். நீங்கள் செய்யாத காரியத்துக்காக உங்கள் பாஸ் கிட்டேருந்து கெட்ட பேர் வாங்குறது, இதுதான் இந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட். ரைட்? கெட்டிங் அ பேட் நேம் ஃப்ரம் யுவர் பாஸ் ஃபார் சம்திங் யூ டிட் நாட் டூ. நீங்கள் செய்யாத காரியத்திற்காக, செய்யாத ஒரு விஷயத்திற்காக. கெட்டிங் அ பேட் நேம் ஃப்ரம் யுவர் பாஸ் ஃபார் சம்திங் யூ டிட் நாட் டூ, இல்லை ஃபார் வாட் யூ டிட் நாட் டூ அப்படின்னும் சொல்லலாம். கெட்டிங் அ பேட் நேம் ஃப்ரம் யுவர் பாஸ் ஃபார் வாட் யூ டிட் நாட் டூ இஸ் வர்ஸ் தேன் கெட்டிங் ஃபயர்ட் ஃப்ரம் யுவர் ஜாப். ஓகே, ஸோ உங்களை வேலையிலேருந்து தூக்குறதை விட உங்கள் செய்யாத காரியத்துக்காக உங்கள் பாஸ் கிட்டேருந்து கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப மோசமான விஷயம். ஓகே, ஆல்ரைட். ஸோ த லாஸ்ட் சென்டென்ஸ் ஃபார் டுடே இஸ், தோத்ததை நினச்சி அழுறதை விட அடுத்த இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணுறது முக்கியம். ஸோ பிளான் பண்ணுறது முக்கியம். பிளானிங் இஸ் இம்பார்ட்டண்ட். பிளான் பண்ணுறது தோத்ததை நினச்சி அழறதை விட முக்கியம். பிளானிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் crying over the failed one. ஆனால் பிளானிங்னு மட்டும் சொல்லாமல் அடுத்த இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். பிளானிங் ஃபார் ஹவ் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் இன்டர்வியூ இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் crying over the failed one. ஓகே, ஸோ இதை விட இது முக்கியம். பிளானிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் crying. அங்கே என்ன விஷயம், என்ன பிளான் பண்ணணும், எதை நினச்சி அழறதை விட இந்த ரெண்டு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். Okay, so planning for how you can prepare for the next interview is more important than crying over the failed one. Okay, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லெசன் அவ்வளோதான். இந்த லெசன் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது, பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஸ்ட்ரக்சர்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்மளால் பேசும்போது யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். Thank you so much for watching this lesson to the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.